மல்லி. மல்லி தான் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறா. மல்லியை தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னா விஜய்க்கு ஹெல்ப் பண்ண ஆளே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா நாம் நினச்ச மாதிரி விஜயை ஒன்றும் இல்லாமல் ஒருத்தரையாமல் அழிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படியும் மல்லி டெய்லியுமே நம்ம வெண்பா அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு வருவா இல்லையா? ஸோ ஸ்கூலுக்கு வந்துட்டு போகும்போது நடந்தான் போவா. அப்படி நடந்து போகும்போது நாம் எப்படியாவது 2 ஆளுங்களை செட் பண்ணி மல்லியை கார் விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மல்லி சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மல்லி இந்த உலகத்தை விட்டே போயிடுவா. இந்த உலகத்தை மட்டும் விட்டு இல்லை, நம்ம விஜய் விட்டும் போயிடுவா. அப்படி மட்டும் அவள் போயிட்டானா அதுக்கப்புறம் விஜய்க்கு உதவி பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. நாம் நினச்ச மாதிரி விஜய் நடுத்தெருவில் யாரும் இல்லாத அனாதையாக நிற்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த அக்காவோட அருமை என்ன அப்படிங்கிறது புரியும். புரிஞ்ச விஜய் என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நீ தாக்கா எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம காலில் ஓடி வந்து விழுவான். அதுக்கப்புறம் நாம் அவனை நம்ம விருப்பப்பட்ட மாதிரி வச்சு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ராஜேஸ்வரி. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2-3 ரவுடி பசங்களை செட் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம அன்னப்பொன்னியை இவங்க தான் கார் ஓட்டி ஏற்றி கொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனால் அப்போதைக்கு ராஜேஸ்வரி அன்னப்பொன்னியை கொல்ல சொல்லலை. ஸோ காரை விட்டு மோதி அவளுக்கு பெருசாக ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் பண்ணியிருந்தாங்க. அதில் பயங்கரமாக அடிபடிச்ச அன்னப்பொன்னிக்கு அதே ரவுடி பசங்களை மூலிமா திரும்பவும் பிளான் பண்ணுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. ஃபோட்டோலாம் அனுப்பிடுறாங்க. இங்கே விஜய்க்கு மல்லி போயிட்டு கோட் சூட்டு ஷூலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் போட்டுட்டு நம்ம விஜய் அடுத்த நாள் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்புறாரு. ஏன்னா அவர் வந்து மல்லிக்கிட்ட போய் தான் சொல்லியிருக்காரு எனக்கு வேலை கிடச்சிச்சு மல்லி அப்படின்னு. ஆனால் அவருக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஸோ எங்கே வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இந்த பணம்லாம் ஏதுன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு போய் சொன்னார். அரவிந்த் கொடுத்த காசை வச்சு தான் வெண்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட வச்சிருக்காரு. வீட்டு செலவுக்கு காசும் கொடுத்துருக்காரு நம்ம விஜய். சரி நாம் போயிட்டு வேலை தேடலாம் அப்படின்னு விஜய் அப்படியே போகிறாங்க. ஒவ்வொரு கம்பெனியாக போகிறாங்க. ஆனால் ஏற்கனவே ராஜேஸ்வரி ஒரு சில கம்பெனிக்கெலாம் சர்க்குலர் அமைச்சிருக்காங்க இல்லையா? விஜய் எப்படியாப்பட்டவன்? விஜய் மட்டும் நம்பி நீங்கள் அந்த ஆஃபீஸில் விட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களையே மிஞ்சி அந்த ஆஃபீஸை எப்படியாவது அவன் கைக்குள்ளே போடுறதுக்கோ ஆசைப்பட்டு உங்களை ஏமாற்றிடுவான் அப்படின்னு விஜயை பற்றி தப்பான செய்தியை அவங்க எல்லா கம்பெனிக்குமே ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. அந்த சர்க்குலர் பார்க்குற எல்லா கம்பெனிலுமே விஜயை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க. எல்லாருமே விஜயை வேணான்னு அவாய்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் ஒரு 10 கம்பெனி ஏறி இறங்கியிருப்பார். விஜய்க்கு அது ரொம்பவுமே டிஸப்பாயின்மெண்ட் ஆகுது. என்ன அது? எல்லாருமே நம்ம போனதும் ரெஸ்யூம் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸை கேட்டதுக்கப்புறமா வேணாம், வேலை இல்லை, அப்புறம் வாங்க, இது ஓவர் குவாலிஃபிகேஷன், செட் ஆகாது அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற காரணம் எதுவுமே நமக்கு செட் ஆகலையே. அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஏன் நமக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க? நாம் வேறு ஏற்கனவே மல்லிக்கிட்ட வேலை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டோம். இவன் மட்டும் நமக்கு வேலை கிடைக்குன்னு தெரிஞ்சால் மல்லி என்ன நினப்பா? தப்பாக நிற்க மாட்டாளா அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி மனசுடைஞ்சு போன விஜய் ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க. நம்ம மல்லியும் எப்போதும் போல வெண்பா அழைச்சிட்டு போயிட்டு ஸ்கூலில் விடுறாங்க. விட்டுட்டு கிளம்பி வராங்க. வரும்போது நம்ம ராஜேஸ்வரி செட் பண்ண அந்த அடியாட்கள் காரில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மல்லி போயிட்டு இருக்கும்போது யாருமே இல்லாத ஒரு இடமா பார்த்து கரெக்டாக மல்லியை இடிக்க காரில் போகிறாங்க. காரில் போயிட்டு அதே மாதிரி சொன்ன மாதிரி மல்லியை இடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தன் குறுக்க வரவும் அது அந்த வண்டி மேலே இந்த கார் மோதும்போது மல்லி மேலே லைட்டாக அடிபட்டு மல்லியும் அங்கே விழுந்துடுறாங்க. விழவும் அங்கே கூட்டம் கூட்டிடுது. காரால் டக்குன்னு எடுக்க முடியல காரை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பைக் மோதுனால கார் முன்னாடி பைக் விழுந்துருச்சு. ஸோ அவனால் ஃப்ரண்ட்டில் போக முடியல. டக்குன்னு வண்டியை ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே கூட்டம் கூடவும் எப்படியோ அவனை தப்பிக்க ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் அதில் ஒருத்தனை பொதுமக்கள் அடித்து பிடிச்சிடுறாங்க. பிடிக்கவும் மற்ற 2 பேர் மட்டும் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. பொதுமக்கள் அவனை பிடிச்சி அடித்து அங்கேயே கட்டி போகிறாங்க. கட்டி போடுறது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க, போலீஸுக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவும் ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மல்லி தூக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பைக்கில் அடிபட்டுருக்காங்க இல்லையா? அவங்களையும் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. இவனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. கரெக்டாக விஜய் அப்போ தான் புடிநடியாக நடந்து வந்துட்டுருக்காரு. நடந்த ஒரு வழியில் தான் இந்த ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. என்ன இது கூட்டமாக இருக்கே அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இங்கே ஒரு பொண்ணு வந்து இந்த கார்காரனை ஏற்றிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்தவும் அவங்கள பிடிச்சி கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபோனிங் கடைஞ்சி சார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தன் எடுத்து போலீஸுக்கு கொடுக்குறான். கொடுக்கும்போது நம்ம விஜய் பார்த்துறாரு. இது என்னது மல்லி ஃபோன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குனு ஃபோன் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா மல்லி ஃபோன் தான். இது என் ஒய்ஃப் மல்லி தான், அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பயங்கர விஜய் கத்துறாரு. கத்தவும் அவங்கள இப்போது ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்காங்க சார், நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு அவங்கள அழைச்சிட்டு போலீஸ் கிளம்பிடுறாங்க. விஜய்
அழுதுகிட்டே நேராக ஹாஸ்பிட்டலில் ஓடுறாரு. ஓடி பார்த்தா அந்த பைக்கில் அடிபட்டவங்களுக்கு பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மல்லிக்கு லைட்டான காயத்தோட உள்ளே தான் இருக்காங்க, பார்க்கலாம் நீங்கள் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மல்லியை போய் விஜய் பார்க்குறாரு. பார்த்தா மல்லி கண் முடிக்கல, அரை மயக்கத்தில் இருக்காங்க. சார் இன்னொரு 10 மினிட்ஸில் கண் முடிச்சிருவாங்க, அப்புறமா பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பைக்கில் வந்தவங்க இல்லையா, அதில் தெரிஞ்சவங்க ஓடி வந்துட்டு சொல்கிறாங்க, சார் இது மாதிரி உங்கள் ஒய்ஃப் நம்மள தப்பிச்சிட்டாங்க சார். உங்கள் ஒய்ஃபுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் தான் சார் பைக்கில் போயிருக்காரு, அவர் தான் பயங்கரமாக அடி ஏற்பட்டிருக்கு. என் ஹஸ்பண்ட் மட்டும் அந்த நேரத்தில் வராமல் இருந்தால் உங்கள் ஒய்ஃப் நாள் காலியாக இருப்பாங்க சார். சொல்லப்போனால் அங்கே இருக்க சிசிடிவி கேமரா நான் பார்த்தேன் சார், இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. பார்த்தா மல்லியை வேணும்னு முட்டுறதுக்கு தான் அந்த கார் போயிருக்கு. அப்போ தான் இந்த ஆள் வந்து திடீர்னு ஸ்பீடாக வந்து குறுக்க கிராஸ் பண்ணியிருக்காரு. கிராஸ் பண்ணவும் இந்த பைக் அடிச்சிட்டாங்க. அதில் மல்லிக்கு லைட்டாக தான் அடிபட்டு வந்திருக்கு. உள்ளே மல்லி கண் முடிச்சிடாங்க. போய் விஜய் பார்க்குறாரு. பார்த்து மல்லியை கட்டுப்பிடிச்சி பயங்கரமாக அழுகிறாரு. என்னாச்சு மல்லி, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, தெரில விஜய், நான் ஓரமாக தான் வந்துட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு காரை வந்து ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல, பார்த்தேன் மல்லி, அந்த கார்காரன் வேணும்னு தான் உன் மேலே மோத வந்திருக்கான். எனக்கு என்னமோ இது எல்லாமே அந்த ராஜேஸ்வருடைய வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே கரெக்டாக மல்லி வழி தள்ளிட்டு போலீஸ் வருது. அந்த ரவுடி அடிச்சுறாங்க. வரவும் விஜய் ஒன்று என்னாச்சு சார்னு கேட்க, சார் இவன் வந்து வேணும் தான் உங்கள் ஒய்ஃப் மேலே காரம் மோதிருக்கான், இவனுக்கு ராஜேஸ்வரின்னு யாரோ சொல்லி காசு கொடுத்து தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் சம்மதிச்சு வராரு. பாத்தியா மல்லி, அந்த ராஜுக்கு இன்னும் எவ்வளோ கெட்ட எண்ணத்தை பார்த்தியா, நம்மள்ட்ட சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நம்மள நடுத்தில் விட்டுட்டா. இருந்துமே இன்னும் அவளுக்கு அந்த ஆசை அடங்கலை, வெறி அடங்கலை போலுக்கு. அதான் ஒன்றுக்குள்ளே ட்ரை பண்ணுறா. இதுக்கு மேலே அவளை உயிரோட விட்டனா செட் ஆகாது, அவளை என்ன பண்ண போகிறா பாரு நான் அப்படின்னு விஜய் கொந்தளிச்சு கிளம்ப உடனே டாக்டர் வந்துடுறாங்க. என்ன சார் கர்வமாக இருக்க போன்ற போயிட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்க, ராஜும் அதிர்ச்சி வராங்க, நம்ம விஜய் அதிர்ச்சி வராங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க புரியல. சார் இவங்க கர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்று மல்லியை பார்க்குறாங்க. மல்லி என்ன மல்லி அப்படின்னு கேட்க, தெரில விஜய் எனக்கே புரியல. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, ஏம்மா உங்களுக்கு முன்னாடி தெரியாதா? இல்லை டாக்டர், அம்மா நீ இப்போ கர்வமாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லவும் இங்கே விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே மல்லியை கட்டிப்பிடிச்சி முத்தடுறாரு. மல்லிக்கும் ஒன்றுமே புரியல. விஜய் என்ன விஜய் நான் கர்வமாக இருக்கானா? அப்போது விஜய் சத்தியமாக சொல்கிறேன் விஜய், உன் சொத்துக்கு ஆசைப்பட்டா அப்படி பண்ணல விஜய், இது எனக்கே தெரியாமது தான் விஜய் அப்படின்னு சொல்ல, மல்லி என்ன மல்லி இன்னமும் என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கியா? அது எல்லாமே எங்கள் அக்கா அவங்களா போட்ட திட்டம் தானே மல்லி. அப்படி இருக்கும்போது நான் என்றைக்குமே உன்னை என் மனைவியை தான் பார்த்துருக்கேன் மல்லி. அப்படி இருக்கும்போது அதுவும் நம்ம குழந்தை தானே, அதை நான் என்றைக்குமே பிரித்து பார்த்ததில்லை மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. போலீஸ் உடனே சொல்கிறாங்க, சார் இப்போ இவங்க சொன்னதை வச்சு இந்த ராஜேஸ்வரி மேலே கேஸ் போடவா சார் அப்படின்னு கேட்க, விஜய் உடனே கண்டிப்பாக போடுங்க, போட்டியே ஆகணும். ஏன்னா அவள் ஒன்றும் சாதாரண கிடையாது, அவள் மிகப்பெரிய சதிகாரி. ஏற்கனவே நீ ஏமாற்றியும் சொத்தத்தையும் பிடுங்கிக்கிட்டா, இப்போது என் மனைவியை கொல்ல பார்த்துருக்கா. இது திட்டமிட்ட கொலை முயற்சி தான் சார். அதனால் நீங்கள் இவனை வச்சு அவங்க மேலே கேஸ் போடுங்க, கேஸ் போட்டு அவளை அரெஸ்ட் பண்ணுங்கள். இதை கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, ஏன் ஹைகோர்ட்டுக்கே போனாலும் பரவாயில்ல, நான் வரேன் சார், வந்து சாட்சி சொல்லுவேன், அவள் திட்டமிட்டு தான் என் மனைவியை கொல்ல பார்த்துருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டரும் உடனே ராஜேஷ் மேலே கேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ராஜேஷுக்கு தெரிஞ்சு போச்சு. அட பாவீங்களா, உங்களை நம்பி நான் எவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தேன், லாஸ்ட்டாக சொதப்பிட்டீங்களாடா, இப்போ என் பேரும் தெரிஞ்சு போச்சாடா, நான் இப்போ எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலடா அப்படின்னு ராஜேஸ்வரி செமையாக கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே மல்லி கர்ப்பமாக இருக்க விஷயமும் ராஜேஸ்வரிக்கு தெரிய வருது. தெரிய வந்தவொடனே ராஜேஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த மல்லிக்கான தான் விஜய் ஓவராக ஆடிட்டு இருக்கான். அதனால தான் அந்த மல்லியை ஒரே தடியாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். கடைசியில் அந்த மல்லி கர்ப்பம் வர இருக்காளா, அப்போது இந்த விஜயை கையில் பிடிக்க முடியாது, இந்த விஜய் இன்னும் ஓவராக ஆடுவானே, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு ராஜேஸ்வரி மண்டியை பிடிச்சிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க.